Visual Fox Pro இது ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தால் கூட இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பிரின்சிபலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோவில் வந்து பில்டினாகவே நிறைய கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிளாஸஸ் வந்து கண்டெய்னர் கிளாஸ் அண்டு கண்ட்ரோல் கிளாஸ் இந்த ரெண்டு விதமாக குரூப் பண்ணலாம். கண்டெய்னர் கிளாஸில் வந்து ஃபார்ம், கிரிட் இது எல்லாமே கண்டெய்னர் கிளாஸில் இன்க்ளூட் ஆகுது. கமாண்ட் பட்டன், டெக்ஸ்ட் பாக்ஸு, லிஸ்ட் பாக்ஸு, அப்புறம் லேபிள் இது எல்லாமே கண்ட்ரோல்ஸாக பில்டினாகவே பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸை எல்லாமே பேஸ் பண்ணி புதுசாக நம்ம ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியும், அதாவது இன்ஹெரிட் பண்ண முடியும். ஸோ இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிரின்சிபலை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. இதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த நீங்கள் பார்த்துட்டு இந்த விஷுவலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி க்ரியேட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மெத்தடில் வந்து ஒரு ஃபார்மோட ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் அப்படிங்கிற கிளாஸில் வந்து விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோவில் இருக்குது. அதை நமக்கு தேவையான நேமில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு டைமென்ஷன், விட்த்து, ஹைட்டு, பேக் பட்டன் வந்து ஒரு கண்ட்ரோலாக விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோவில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் மீன்ஸ் இது ஒரு கிளாஸாகவே இருக்குது. இந்த கிளாஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அதோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த கண்டெய்னர் கிளாஸுக்கு உள்ளார இன்சர்ட் பண்ணுறோம், ஃபார்மை விசிபிள் பண்ணுறோம். இனி ஒரு கிளாஸ்ன்னு சொல்லும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், மெத்தட்ஸு இருக்கும். அந்த மெத்தட்ஸ் வந்து ஈவெண்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணி அது அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுது. இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிரின்சிபலாக பேஸ் பண்ணி வருது. இது சம்மந்தமான விரிவான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துங்க. வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.